ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குறைவான விலையில் ஒரு 500 ரூபாய்க்குள்ளே ஒரு ஸ்பாட் வெல்டிங் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டைமிங் ரிலே போர்டு தேவைப்படுது. இது ஆன்லைன் அல்லது கடைகள்லேயும் இருக்கும். எலக்ட்ரானிக் கடையில் இருக்குது. நான் ஒரு 300 ரூபாய்க்கு இந்த எலக்ட்ரானிக் கடையில் நான் இதை வாங்கினேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரிலே ஒன்று இருக்குது. அண்ட் இந்த ரிலேவில் அவுட்புட் 3 பின் இருக்கும். இந்த 3 பின்னில் தான் நம்ம இன்னொரு ரிலேவை கனெக்ட் பண்ணணும். அப்போ பார்த்திங்கன்னா கீழே இதில் 4 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை எப்படி ஆன் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு ஒரு மொபைல் சார்ஜர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் பவர் பேங்க் இருந்தால் பவர் பேங்க்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு பவர் பேங்கில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் டைமிங் வந்து நாம தான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் வேறு மாதிரி டைமிங் செட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான டைமிங் வந்து நாம் இதில் செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா கீழே 4 பட்டன்ஸ் இருக்குது. இதில் ஸ்டாப், செட்டு, அப், டவுன் 4 பட்டன்ஸ் இருக்குது. இதில் செகண்டில் இருக்கக்கூடிய செட் பட்டனை ஒரு 5 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ஓப்பன் ஆகிக்கும். இது ப்ரோக்ராம் 3.2. இந்த ப்ரோக்ராம் தான் நம்ம செட் பண்ணணும். மொத்தமாக இதில் 7 வகையான செட்டிங்ஸ் இருக்குது. ஓகே, நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா P3.2 அப்படிங்கிற செட்டிங்ஸ் தான் தேவை. இப்போ இதை அகெயின் ஒரு 1 டைம் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 0.1 அப்படின்னு இருக்குது. இதை அதிகம் பண்ணிக்கலாம், இல்லை கம்மி பண்ணுறதுனாலும் கம்மி பண்ணிக்கலாம். ஜீரோ 0.1 அப்படிங்கிறது என்னென்னா, இதுதான் ஸ்பாட் வெல்டிங் ஆகக்கூடிய டைமிங். அந்த எவ்வளோ டைமிங்கில் ஸ்பாட் வெல்டிங் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான மோடு இது வந்துட்டு. அடுத்து இது மறுபடியும் ஓகே கொடுத்திங்கன்னா க்ளோசிங் டைம். இது பார்த்திங்கன்னா எவ்வளோ செகண்ட்ஸுக்கு ஒன்ஸ் ஸ்பாட் வெல்டிங் ஆகணும் அப்படிங்கிறது. இதில் நான் வந்து 7 செகண்ட்ஸ் வச்சுக்கிறேன். மறுபடியும் நீங்கள் அதை ஓகே பண்ணணும்னா மறுபடியும் ஒரு 5 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ப்ரோக்ராம் செட் ஆகிக்கும். ஓகே, ப்ரோக்ராம் செட் ஆயிடுச்சு. ஓகே, இது ஒரு ஆட்டோமேட்டிக் போர்டு அப்படிங்கிறதால இதில் ஆட்டோமேட்டிக் இருக்குது, மேனுவல் இருக்குது. நம்ம இது வந்து ஆட்டோமேட்டிக்கில் போச்சிருக்கோம். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இதில் இந்த போர்டு ஆன் அல்லது ஆஃப் இருக்குது. நம்ம ஆஃப் பண்ணாலும் ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆன் பண்ணுறதுனாலும் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாப் பட்டனை ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகிக்கும். மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம 7 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம். இந்த 7 செகண்ட்ஸ்க்கு ஒன்ஸ் டைம் அந்த ரிலே வேலை செய்யும். ஓகே, பார்த்திங்கன்னா ஓகே, இப்போ 7 செகண்ட்ஸ்க்கு ஒருக்கா அதுவே ஆட்டோமேட்டிக்காக மைக்ரோ 1 செகண்டில் அந்த ரிலே 1 செகண்ட்ஸ் மட்டும் வேலை செய்யும். இப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு ரிலே தேவைப்படுது. இது வந்து பைக் செல்ஃப் ஸ்டார்ட் ரிலே. இது ஒரு பழைய ஒர்க் ஷாப் கடையிலேருந்து நான் வாங்கினேன். இது ஒரு 100 ரூபா வந்துச்சு. இதில் பார்த்திங்கன்னா இதில் ரிலேக்கு இன்புட் கொடுக்கக்கூடிய 2 ஒயர் இருக்கும். நம்ம பேட்ரியிலேருந்து, இது வந்து கார் பேட்ரி, பைக் பேட்ரி யூஸ் பண்ணலாம், கொஞ்சம் ஆர்ம்ஸ் ஹெவியாக இருக்கிற பேட்ரி யூஸ் பண்ணலாம். இதில் பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலில் ரிலேக்கு வரக்கூடிய பாசிட்டிவ் டெர்மினலில் பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ் லைனில் எடுத்து அவுட்புட் எடுத்துருக்கிறேன். அண்ட் இன்னொரு பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயர் வந்துட்டு ஸ்பாட் வெல்டிங் பென்னுக்கு வரைய ஒரு ஒயரும், இன்னொன்று வந்து மைனஸ்க்கு கொடுக்கக்கூடிய ரிலேக்கு மைனஸ் கொடுக்கக்கூடிய ஒயரும் நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இந்த பேட்டரியிலேருந்து வரக்கூடிய மைனஸ் ஒயரை நம்ம இந்த ரிலேயில் கனெக்ட் பண்ணும்போது
அந்த ரிலே வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். இப்படி கனெக்ட் பண்ணோம்னா அது கொஞ்சம் டைமிங் அதிகமாக இருக்கிறதால நிக்கல் ஸ்டிப் வந்து ரொம்ப ஹீட் ஆகி கிழிஞ்சிரும் வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம அதுக்காகத்தான் வந்து இந்த போர்டை யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து மைக்ரோ 1 செகண்ட் வேலை செய்யக்கூடியது. இந்த மைனஸ் ஒயரை இந்த ரிலே போர்டுடைய 3 பின் இருக்கக்கூடிய சென்டர் பின்னில் நம்ம கொடுத்துக்கணும். ஓகே, இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. டைட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு ஒயர் வந்து ரிலேலேருந்து வரக்கூடிய மைனஸ் ரிலேக்கு இன்புட் கொடுக்குறத நம்ம அந்த ரிலேயில் ஃபஸ்ட்டில் பின்னில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது நார்மல் க்ளோஸ்ன்னு இருக்கும் அந்த பின்னை, அந்த பின்னில் நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, இதை டைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 செகண்ட்க்கு 1 மைக்ரோ செகண்ட் இந்த ரிலே ஸ்டார்டிங் ரிலே வந்து ஒர்க் ஆகும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு பழைய பேட்டரி எடுத்துட்டேன். இப்போ இதில் நிக்கல் ஸ்டிப்பில் வச்சு நம்ம ஸ்பாட் வெல்டிங் பண்ணி பார்க்கலாங்க. கண்டினியூஸாக ஸ்பாட் வெல்டிங் பண்ணும்போது இந்த பென் வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. அதுக்காக நான் அதில் டேப் அடிச்சிருக்கேன். ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே ஆகிடுச்சு. இப்போது 7 செகண்ட்ஸ்க்கு 1 டைம், அதுவே ஆட்டோமேட்டிக்காக 0.1 மைக்ரோ செகண்ட் அந்த ஸ்பாட் வெல்டிங் நடக்கும். இன்னொரு டைம் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இது ஸ்பாட் வெல்டிங் ஆகிருக்குன்னு. இது இழுத்த கூட வருதில்ல, அவ்வளோ ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நோஸ் பிளேயர் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்து பார்க்கலாம். உண்மையிலே இது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குங்க. நம்ம ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின் வாங்கணுன்னா 8000 ரூபாய் 10,000 ரூபாய் வருது. நம்ம அது ரொம்ப கம்மியான செலவில் ஒரு 500 ரூபாயில் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா நிக்கல் ஸ்டிப்பே வந்து கிழிஞ்சு வந்துருச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம ஒரு குறைவான செலவில் ஒரு 500 ரூபாய்க்குள்ளேயே ஒரு ஸ்பாட் வெல்டிங் மிஷின்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்த்து வந்துட்டுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.